ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடான ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நமக்கு வந்து இப்போது நிறைய வந்து ஒரு அதிகமாக நம்ம இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா டயபெட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரிசையில் நம்ம பார்க்குறப்ப வந்து ட்ரைக்ளிசராய்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரைக்ளிசராய்ட்ஸாக இருக்கட்டும், எல்டிஎல்லாக இருக்கட்டும், ஹெச்டிஎல்லாக இருக்கட்டும். ஸோ ஹெச்டிஎல்ங்கிறது குட் கொலஸ்ட்ரால். ஸோ இப்போ எல்டிஎல் அண்ட் ட்ரைக்ளிசராய்ட்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அது நமக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால். ஓகேவா? ஸோ பிளட் டெஸ்ட்டில் நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ரேஞ்சில் நமக்கு எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இருக்கட்டும், நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நம்ம எடுத்துகிட்டே இருந்துட்டு நேச்சுரலாகவே வீட்டில் வந்து நம்ம எப்படி வந்து டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ அதே நேரத்தில் நம்மளோட வீட்லேயே வந்து நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை வச்சு அந்த ட்ரைக்ளிசராய்ட்ஸையும் எல்டிஎல் அது ரெண்டுத்தையும் குறைக்கிறதுக்கு எப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து கர்ட்னு வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த தயிர் வந்து நம்மளுக்கு எப்படி தேவை அப்படின்னா, கடையில் வாங்குற தயிரை தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, வீட்டிலேயே தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ நாளைக்கு இந்த ட்ரிங்க் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டே இந்த தயிரை வந்து வீட்டில் வந்து உர ஊற்றி வச்சுருங்க. அது நல்லா புளிச்சிட்டும். ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்ற ஒரு இது நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த தயிர் நான் வீட்டிலேயே செஞ்சு நான் வந்து 2 ஸ்கூப் வந்து ஸ்பூன் வந்து நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதை ஒரு மோர் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்துக்கணும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ நான் ஃபுல்லாக வந்து இந்த தயிர் ஊற்றி நான் அதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ 10 days to 15 days கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குட் சேஞ்ச் நமக்கு தெரியும். வெளியே டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறேன், டேப்லெட் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு பயம் தேவை கிடையாது. டேப்லெட் ஒன் சைடு இருந்துகிட்டே இருக்கும், என்ன வகையான ட்ரீட்மெண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாதிரி. ஓகேவா? ஸோ எடுத்துக்கிட்டீங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கார்லிக் எடுத்துக்கோங்க. இந்த கார்லிக் எப்போவுமே கட் பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கார்லிக்ல நமக்கு அலிசிலின் அப்படின்ற ஒரு இது நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஜிஞ்சர். இந்த இஞ்சி வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த இஞ்சி நம்ம எல்லா உணவுலையும் சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ராலை நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குது, குட் கொலஸ்ட்ராலை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது வந்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக கருவேப்பிலை வந்து டயபெட்டிக் எடுக்கிறவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அதிகமாக ஜூஸ் குடிக்கணும், பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும், அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்ல கேட்டிருக்கோம். ஸோ இந்த கருவேப்பிலையில வந்து நமக்கு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். நம்ம வந்து 3 தோஷான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே பேலன்ஸ் பண்ணும். இது நமக்கு எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா, பிளாக் பெப்பர் அண்ட் டர்மரிக். இந்த டர்மரிக்ல நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து பிளாக் பேப்பர் நம்ம உள்ள எடுத்துக்கிறதுனால அது நம்ம குடிக்கக்கூடிய இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே நல்லா வந்து நம்ம உடம்புல ஒட்டும். இவ்வளோதான். இதில் வந்து வேற எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாது. 2 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா பிளாக் பேப்பர் நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் மிக்சியில் வந்து 2த்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு குக்குமீன், ஜீரகம் அண்ட் கொஞ்சோண்டு ஃபெனுக்ரிக் சீட், அதாவது வெந்தயம், 2த்தையும் நல்லா மிக்ஸில் பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மோரில் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மிக்ஸிலையும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த கார்லிக் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு ஜிஞ்சர் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த கறிவேப்பிலையை எடுத்துக்கிறேன். இது 3த்தையும் ஒன்றா எடுத்து நான் மேஷ் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ட்ரிங்க்கில் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் பிளாக் பெப்பர், ஒரே ஒரு பிஞ்ச் டர்மரிக். அவ்வளோதாங்க. இந்த ட்ரிங்க்கை கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களோட பிளட் லெவலில் ஹெச்டிஎல் எப்படி இருக்குது, எல்டிஎல் எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக வந்து உங்களால் எதையுமே வந்து சரி பண்ண முடியாது. ஆனால் அது உங்களோட கண்ட்ரோலில் கண்டிப்பாக அதை வச்சுக்க முடியும். ஸோ இதை வந்து நான் வந்து நிறைய பேர் குடிச்சு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே குடிச்சா குறையுமானா கிடையாது. பட்
கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். டேப்லெட் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். டாக்டர் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இதையும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட பிளட் லெவலில் குட் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.